வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, முதலாவது தைப்பூச வரலாறு என்ன என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நாளில் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடமிருந்து முருகன் ஞானவேல் பெற்றதை நினைவுபடுத்தும் ஒரு தமிழ் ஹிந்து பண்டிகை ஆகும். தைப்பூச திருநாளோட வரலாறு என்னென்னா, தீயதை வெல்வது. சூரபத்மனை வென்றார். அம்மையாரிடமிருந்து பார்வதி தேவியாரிடமிருந்து ஞானவேலை பெற்று சூரபத்மனை வென்ற அந்த திருநாளை நினைவூட்டும் நாளாக நாம் தைப்பூச நாளை கொண்டாடி வருகிறோம். ஆண்டாண்டு காலமாக, நூறாண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக நாம் இந்த திருநாளை கொண்டாடி வருகிறோம். இதை இந்த தைப்பூச நாளில் தீயதை வெல்வது, அது மட்டும்தான் அரசியல். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீயதை வென்றுட்டா போகிறோம். தீய சக்தி யார்? தீய சக்தியை வெல்லணும் நம்ம. இப்போ இந்த தடவை அரசியல் கட்டமைப்பு தீய சக்தியை வெல்வது. அந்த தீய சக்தி யார்? தமிழ்நாட்டில் கடவுளே இல்லைன்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் டப்பா முன்னேற்ற கழகம். அதுதான் தீய சக்தி. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எப்படி கருப்பர் கூட்டம் யூடியூப்பில் ரொம்ப மோசமாக கந்தசஷ்டி கவசத்தை ரொம்ப தரக்குறைவாக மாண்பற்ற முறையில், அவங்களோட பின்னணி என்ன? திராவிட கழகம்தான் அவங்க பின்னணி. கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவங்க திமுகவோட அங்கம், இல்லை அவங்களோட அங்கம் திமுக அப்படின்னு தான் எடுத்துக்கணும். வேல் யாத்திரையின் மூலமாக அதற்கு ஒரு தடையை உருவாக்கினோம். மக்கள் மத்தியில் முருகன் என்றால் யார் என்பதை நிலைநிறுத்தணும். அதே மாதிரி தமிழ் கடவுள், இந்து கடவுள் முருகன் என்பதை நிலைநிறுத்தணும். அதுக்கப்புறம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. திமுக என்ன கையில் எடுத்துக்கிச்சு? முருகன் மாநாடு நடத்துகிறோன்னு வந்தாங்க. நம்ம வழிக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். முருகன் மாநாடு நடத்துவதாலேயே இவங்க உண்மையானவங்களா? முருகனுக்கு ஆதரவானவர்களா? சனாதனத்தை எதிர்த்து சனாதனத்தை ஒழிக்க பண்ணோம், ஜெனசைட் பண்ணோம், சனாதனம் என்பது படுகொலை செய்யப்பட வேண்டிய ஒன்று, டெங்கு கொசு அப்படிலாம் சொல்லி பேசுனது யார்? நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அதை அழுத்தமாக குட்டு வச்சுருக்கு ஹைகோர்ட்டு. இதை மாதிரிலாம் நீ பேசுவியா? நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது மிகவும் தவறு. இப்படி பேசுகிறதுனால தான் எதிர்வினை வருகிறது. நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. இந்துக்களை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இந்துவை படுகொலை செய்யணும்ன்ட்டு இவர் பேசுகிறாரு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்து கடவுளுக்கும் எதிர், தமிழ் கடவுளுக்கும் எதிர், எல்லா கடவுளுக்கும் எதிரானவங்க தான் திமுக. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு அவசியமா என்பது 2026 தீர்மானிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தான் இந்த தைப்பூச திருநாள் விளக்குகிறது என்பதை முதல் கருத்தாக முன்வைக்கிறேன். ராமர் கோவில் கட்டியது அயோத்தியில் வெற்றியை தந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினாங்க அண்ணன் மல்லை சத்யா அவர்கள். அயோத்தியில் வெற்றியை தந்ததா என்பதை விட இந்திய நாட்டில் 3 முறை பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சிக்கு வெற்றியை தந்திருக்கிறது. நான் கொஞ்சமாக ஒரு பஞ்சாயத்தில் தரலைங்க, இந்த இந்திய நாட்டையே உங்கள்கிட்ட தரேன்ட்டு தந்திருக்காரு. ராமரும் வெற்றியை தந்திருக்கிறார், முருகரும் வெற்றியை தந்திருக்கிறார். அப்படி தான் அதை பார்க்க வேண்டும். அப்படி எல்லா கடவுளும் இன்றைக்கு வெற்றியை தந்ததால் தான் பாஜக இன்றைக்கு 20 மாநிலங்களில் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறது. 1-2 மாநிலம் இல்லை, 20 மாநிலத்தில் இருக்கிறாங்க. அப்படி பாஜகவின் ஆட்சி கோலோச்சுகிற இடத்தில் தமிழகமும் அடுத்த வரிசையில் இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இது முருகனின் தீர்ப்பு. நிச்சயமாக இது முருகனின் தீர்ப்பாக அமையும். தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ் ஹிந்து கடவுள்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவில் எல்லாமே தமிழ் கடவுள் தான் என்னை பொறுத்தவரை. ஆனால் அவங்களுக்கு தான் மதத்தில் கன்ஃபியூஷன் இருக்குது. எங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இன்றைக்கி இவங்க முருகனை தமிழ் கடவுளுங்கிறாங்க. நான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் போகிறவ தான். அப்போ ஆங்கில கடவுள்னு சொல்லுவாங்களா இவங்க? நான் சிக்கந்தர் தர்காவுக்கும் போகிறவ தான். அது உருது கடவுள்னு சொல்லுவாங்களா? மொழியை வச்சு மதத்தை பிரித்து ஆளுகிற தன்மை திமுகவிடம், திராவிட கழகத்திடம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இவங்களோட வஞ்சகம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எல்லா கடவுளும் நம்முடைய தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்கள்.
அப்படின்னு சொல்கிறது தான் பாஜகவும் அதிமுகவும். இன்றைக்கி எல்லோரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் உருவாக்காதீங்க, கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பை மதியுங்க. திருப்பரங்குன்றத்தில் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்த தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு கோர்ட் இல்லை, 2 கோர்ட் இல்லை, 3 கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பி வந்துருச்சு கேஸ். அந்த அளவில் இன்றைக்கி 3 கோர்ட்டு கொடுத்து தீர்ப்பையும் மதிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க திமுக ஆட்சியும் அதன் முதலமைச்சரும். அப்போது முருகனை என்ன மதிக்கிறாங்க இவங்க? ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுனால என்ன ஆயிரப்போகுது? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்றாங்க தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுறோம், அது நீங்கள் சொல்கிற தூணில் தான் ஏற்றணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிற தூண் இல்லை, கோர்ட்டு சொல்கிற தூணு. கோர்ட்டு சொல்கிற தூணில் ஏற்றுங்க. கோர்ட்டை மதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது ஜட்ஜை மதிக்க மாட்டேன், கோர்ட்டை மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், தமிழனோட எந்த உணர்வையும் மதிக்க மாட்டேன், முருகனையும் மதிக்க மாட்டேன். அதுதான் இதோடைய அடிப்படை. திமுக வழி இல்லாமல் இன்றைக்கி நம்ம லைனில் வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்குன்ட்டு அக்கா அவர்கள் திரும்ப திரும்ப வெற்றிவேல் சொல்லி சொல்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்ன கூட்டம், கடவுள் மறுப்பு. பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை அடித்தளத்தில் காமராஜரே ஒழிச்சவங்க இவங்க. அந்த மாதிரி கூட்டம் இது. பெருந்தலைவர் காமராஜரை ஒழிச்சு காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அன்னைக்கு திமுக காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அதனால்தான் வருத்தமா இருக்கு. அந்த கட்சியை அழிச்சு விட்டாங்க, இந்தியா முழுக்க அழிச்சிட்டாங்க. திமுக தமிழ்நாட்டிலே அழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒண்ணுமில்லாம ஆக்கி அடிமையாக்கி உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க அதுதான் நிலைமை. அந்த அளவில் அதனால்தான் இன்னைக்கு அவங்க துடிக்கிறாங்க. காங்கிரஸ்ல எப்படியாவது வெளியில போயிட மாட்டோமான்னு 90% காங்கிரஸ்காரர் இந்த திமுக கூட்டணியில் வெளில போனன்ட்டு இன்னைக்கு கொடி பிடிச்சின்னு இருக்கிறாங்க. வெற்றிவேல்னு திருப்பி கத்த விட்டோம். இதுதான் நம்ம சக்சஸ். பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய சக்சஸ். இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு. தன்னுடைய கொள்கையில் நிலைப்பாடில் தெளிவாக இன்னைக்கு இருக்குதுன்னா எல்லா கட்சியும் வரிசையாக இங்கே இருக்கிற மேடையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் பிரதான கட்சிகள் இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் மாற்றி வச்சுருக்குறோம். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்ட்டு சொல்ல வச்சுருக்கோம். இதுதான் பாஜக, புரிஞ்சுக்குங்க. அக்கா சொன்னாங்க ஆணவ கொலை குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஆணவ கொலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல, ஆணவ கொலை முருகனுடைய ஒரு கூறாக ஆணவ கொலைங்கிறது இல்லை. சாதி மறுப்பு திருமணம் அங்கே ஆணவ கொலை நடக்கலை. ஆமாம், முருகன் விஷயத்தில் நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தாண்டவம் ஆடுது. ஆணவ கொலையோட ரேஷியோ மிக அதிகம் தமிழ்நாட்டில். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைகள் நிறைந்த தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கு. அதை எப்படி நாம் மீட்டெடுப்போம், அதை நம்ம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கு? நான் பல முறை சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன். அக்கா சொன்னாங்க நாமம் போட்டாங்க அப்படின்னாங்க. நாமம் பட்டையை பற்றி எவ்வளோ கேவலமாக ஒரு ஆள் பேசினார், ஞாபகம் இருக்கா? அது யார்? எந்த கட்சியை சார்ந்தவர்? யார்? திமுக கட்சியை சார்ந்த பொன்முடி அவர்கள் எவ்வளோ கேவலமாக நாமம் பட்டையை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார், அவதூறாக பேசினார். அந்த அவதூறை விடவா யாரும் நாமம் போட முடியும் இந்த தமிழ்நாட்டுக்கு? இந்த திமுகவோட யாராவது நாமம் போட முடியுமா தமிழ்நாட்டுக்கு? அவ்வளோ அசிங்கமாக பேசி நம்முடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாமம் போட்ட கும்பல் தான் இந்த திமுக கும்பல், டப்பா முன்னேற்ற கழகம். இந்த 2026 தேர்தலில் இந்த திமுகவை வீட்டுக்கு அமிச்சிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும்னு நம்ம எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நம்ம இந்த தைப்பூச திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த திமுக மாதிரி உள்ள சூரபத்மன்களை வென்றெடுப்போம், அழித்தொழிப்போம் என்று சூழரைத்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.